இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் இவங்க 2 பேர்கிட்டயுமே தனியா பேச விரும்புறேன். ரிஷி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, அதை மறந்துடாத. ம்? ஒரு நிமிஷம் மேடம். ரிஷி ப்ரோ, இங்க பாருங்க, ஞாபகம் இருக்கட்டும், 3 வார்த்தை தான். ஒன்னு ஐ, இன்னொன்னு லவ், இன்னொன்னு யூ. ஐ லவ் யூ சொல்லிடுங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிரும், பிரச்சனை வராது. ஆல் தி பெஸ்ட். ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பூ உன் கையில இருக்கு. உண்மையை பேசுறதுக்கு அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். உண்மையான விஷயம் என்னன்னா, நீ ரிஷிய மனசார விரும்புற. நீ இத சொல்லிடு. ம்? நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? மேம், அது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். 2 பேரும் சொல்லிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அண்ணி, உங்க லைஃப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியுது. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பாசிட்டிவா தான் இருக்கணும். உங்க ஃபேமிலி சொன்னதை கேட்டாச்சு. இப்ப நீங்க 2 பேரும் தான் பேசணும். மனசுல பட்டதை சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நல்லா ஆழமா யோசிச்சுட்டு தான் இங்க வந்திருப்பீங்க. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் இப்பவும் டிவோர்ஸ் வேணுமா? நீ லக்ஷ்மியை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா கோர்ட்ல இவ்வளவு கேவலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் அப்படி என்ன பண்ணேன்? என்னது? அம்மா தான் அங்க பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க. நீங்களும் தான் ரியாக்ட் பண்றீங்க. உங்க 2 பேருக்கு என்னாச்சு? செய்யறத செஞ்சுட்டு என்கிட்டே கேள்வி கேக்குறியா? உனக்கு என்னாச்சு? என்னன்னா தரித்திரங்கிற கெட்ட சகுனன் ஜட்ஜு முன்னாடி சொல்ற. சரி, நான் என்ன தப்பு வாயை பண்ணிட்டேன்? ஜட்ஜ் முன்னாடி போய் சொல்றீங்களா? அவங்க கேட்டாங்க, நானும் சொன்னேன். என்ன மேடம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தீர்ப்பு சொல்லியாச்சா? நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க? அவங்க எப்பவோ போயிட்டாங்களே. என்னது, போயிட்டாங்களா? நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க மேடம்? நீங்க தான் இப்ப பேசணும். இவ்ளோ நாள் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம், ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நீங்க எந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? வாழ்க்கையா, டிவோர்ஸா? ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க? தயவு செஞ்சு நாங்க முடிவு பண்ணிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. லக்ஷ்மிக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும். இது நல்லாதான் இருக்கு. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இங்க வந்திருக்கீங்க. இட்ஸ் குட். உறவுகள் இப்படிதான் வளரும். தன்னை விட பார்ட்னருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் யூ நோ வாட், நாம இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க 2 பேருமே தனித்தனியா யோசிக்கணும். அதுவும் உங்களுக்காக. உங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சோ இப்ப சொல்லுங்க, என்ன விரும்புறீங்க? வாழ்க்கையா இல்ல டிவோர்ஸா? நான் வாக்கு கொடுக்கிறேமா. ஒருவேளை கிரண் ஆண்டி லக்ஷ்மியோட பேரை சொன்னா, இந்த ஆக்சிடென்ட் அவளால தான் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நானே லக்ஷ்மியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குங்கிறது உறவு மாதிரி. வாக்கு தவறினா உறவும் முறிஞ்சிடும். டிவோர்ஸ். டிவோர்ஸா? நீங்க டிவோர்ஸ் நான் சொன்னீங்க? ஆர் யூ ஷியோர்? லக்ஷ்மி, ரிஷி, ஐ மீன், நீங்க 2 பேரும் பிரியாம இருக்க முயற்சி செய்றீங்கன்னு தானே நான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்கன்னு நான் மத்தவங்க கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன்.
ஆனா நீங்க 2 பேரும் வெரி ஷாக்கிங். நான் நிஜமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் ஹியரிங். இன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனலா இருக்கும். 2 பேரும் அதை தான் ஏத்துக்க வேண்டி வரும். ஆனாலும் இதுதான் உங்க ஃபைனல் முடிவா? டிவோர்ஸா? எஸ் ஆர் நோ? டிவோர்ஸ்க்கு எஸ் ஆர் நோ? எஸ். வெல், இப்ப நீங்க 2 பேரும் முடிவு எடுத்தாச்சுன்னா நான் உங்களோட டிவோர்ஸ ஃபைனல் பண்ணிடுறேன். அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் லக்ஷ்மி, எனி டிமாண்ட் ஃப்ரம் யுவர் சைட்? அலுமினிக்காக எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு வேணும்னா நீ தாராளமா கேட்கலாம். கேட்டிருந்தேன், கடவுள்கிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா என் பாக்கியத்துல இவ்வளவுதான் இருக்கு போல. பாக்கியத்தை நானும் நம்புறேன் லக்ஷ்மி. ஆனா எல்லாத்தையும் பாக்கியத்துக்கிட்ட விட்டுட்டு வாழ்க்கையை வாழ முடியாது. அண்ட் அதோட இந்த இடத்துல தான் மனிதனுடைய கர்மா வேலை செய்யும். ரைட் ரிஷி? அண்ட் லக்ஷ்மி, உன்னோட மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகுற வரைக்கும் நீ தாராளமா அங்க தங்கலாம், இப்ப இருக்கிற வீட்லயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது லக்ஷ்மியோட வீடு. அப்ப எவ்வளவு நாள் இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவு நாள் அங்க இருக்கலாம். அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. I'll take care of everything. ஆச்சரியமா இருக்கு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்றேன், யூ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். இன்னொரு பக்கம் அவளை விட்டு விலகி போறேன்னு சொல்றேன். யா, லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக தான் நான் அவளை விடுறேன். லக்ஷ்மி, கடைசி தடவையா கேக்குறேன், ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஃபைன் தென், உங்க விருப்பப்படியே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்ப நீங்க 2 பேரும் போகலாம். டேக் கேர். 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. அதனால டிவோர்ஸ ஃபைனல் பண்ண வேண்டி வந்தது. சாரி, பட் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ண வேண்டி வந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ.